இன்னைக்கு தெரிஞ்ச மைக்கேல், இவங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்காங்க. டேய், லாரியா வைத்தாங்க. சாரி, பிரைஸ் பி டு யூ. ஏலே, நீ பைபிள் வாசியா? கல்லு. நீ ப்ரே பண்ணியா? கல்லு. நீ ஆராதிப்பியால? கிளம்பு. நீ மெசேஜ் கேட்குறியா? மெசேஜ்ல தூங்கிட்டு தானே இருப்ப? கிளம்பு. நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா? நான் 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன். கிளம்பு. அம்மா, உன் வைஃபை கூப்பிட்டு வரல? போனதே பரவாயில்ல, அவங்க அழுகையும் கவலையும் இல்லையா, அதான் விட்டு வந்துட்டேன். ஓ, அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் யாரு? வாங்கப்பா. உங்க பேர் என்ன? என் பேரு உப்பு உபவாசம். மொபைல்ல எப்படி இருக்கும்? நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாசமணி. உப்பு சாதம் விட்டு போச்சான், உன் பேர் இல்லைங்க. என் பேர் இல்லையா? ஆண்டவருக்காக அவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளவு உபவாசம் எடுத்திருக்கேன். எப்படி என் பேர் இல்லாம போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருந்த. நீ மனுஷ பார்வைக்கு ஜெபம் பண்ண. உன்னால உள்ள போக முடியாது. என்ன சொல்றீங்க? அப்ப நான் உள்ள போக முடியாதா? நான் எங்க போறது? நான் உப்பு உபவாசம், அங்க என்ன செடியில உப்பு இல்லையா, நீ வா. உங்க பேர் என்ன? என் பேரு நலமுத்து. நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு தசமமாக நிறைய கொடுத்துருக்கேன். திட்டு ஆண்டவரே, எல்லாம் திட்டு பண்ணோம். நீங்க ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசமமாக காணிக்க கொடுக்குது. உங்களுக்கு பெருமையா வேற பேசுது. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஓச்சா என்ன, உன்னை உள்ள வரல? நல்லது பண்ணா மட்டும் போனாதான், பாவத்தை விட்டு மறந்துட போமா. ஓ, இது வேறையா? பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பழகிச்சு எனக்கு. ஓ, பெர்ஃபார்மன்ஸா? கேளு, நீங்க இந்த கேஸை நான் பார்த்துங்க. என்னம்மா உங்களோட பேரை சொல்லு. என் பேரு ஜெபமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன். வாரத்தாரமா சர்ச்சு போயிடுவேன். அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கோடானில வேற பாஷை. ஐயோ, இவங்கெல்லாம் உள்ள விட்டுறீங்க, பார்வை 2000. சரி, என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. இல்ல. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, அது போதும். நரகத்துக்கு வாடி உன் வாய் கிழிச்சிடுறேன். பாஸ், டேக் மீ. யாரா அந்த பொம்பளை எந்த கிளிக்கிறா? எல்லாம் நம்ம தான் இதுதானே போ. உங்க பேர் என்ன? என்னோட பேரு கிரேஸ். உங்க பேரு நீங்க பூமியில ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு. நீங்க உள்ள போகலாம். உங்க பேர் என்ன? என் பேரு பிளஸி. உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணதில்லையே. ஓ, அப்படியாம்மா? நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நின்று நீ என்ன பாவம் பண்ணிருக்கன்னு திரும்பி நீயே பார்ப்ப. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? ஐயா, என் பேரு கண்ணம்மா ஐயா. உங்களோட பேர் இல்லை, நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல. அப்படின்னா என்ன? இந்த டிவியில கூட பாவத்தை பத்தி எதுவும் சொன்னாங்களே. நான் பிளஸி அம்மா வீட்டுல பார்த்தனே கூட. இதோ இவங்கதான் பிளஸி அம்மா. ஏமா, இவ்வளவு நாள் உங்க வீட்டுல வேலை செஞ்சனே, ஒரு நாள் கூட ஏசுபாவை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்க சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்ப புரியுதா? என்ன மன்னிச்சிருக்கணுமா? என்ன விடுங்க பிளஸி அம்மா, என்ன விட சொல்லுங்க, என்ன காப்பாத்துங்க. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இங்க என்ன நடக்குது? ஹே பிளஸி, இங்க என்ன பண்றீங்க? யார் இவங்கலாம்? அதை நாங்க சொன்னோம். இவங்க பேச வேண்டிய காலத்துல பேசல, இப்ப நினைச்சாலும் பேச முடியாது. பிளஸி, அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்க ரட்சிக்கப்படாதனால உங்களால பரலோகம் போக முடியாது. ஏசுவா? பிளஸி, நீ கிறிஸ்டியன் தானே?
இயேசுவை பத்தி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லை. உன்னாலதான் இங்க நான் இருக்கேன். நீ சொல்லிருந்தா இந்த நிலைமையில வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ் அவர் விட்டுருங்க. ப்ளீஸ் என்னோட தப்பு தான். ப்ளீஸ் அவர் விட்டுருங்க. ப்ளீஸ் அவர் விட சொல்லுங்க. ப்ளீஸ் அவர் விட சொல்லுங்க. நானும் தப்பு பண்ணிட்டேன். நானும் ஆண்டவருக்கு சொல்லாம போயிட்டேன். ப்ளீஸ் அவர் விட சொல்லுங்க. என்னன்னா நான் சொல்லிருந்தா அவன் பழம் வந்திருப்பான். ப்ளீஸ் அவர் விட சொல்லுங்க. இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதே ஆண்டவரை பத்தி இந்த ஆத்மாக்கு சொல்லாததுதான் காரணம். இப்போ உன்னால உள்ள போக முடியாது.